ஹாய் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆடி மாசத்துல வர 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கு பூஜை தான் நான் செய்ய போறேன். அதை தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல வர இந்த 2வது வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல, 3வது வாரம் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா 4வது வாரம் வெள்ளிக்கிழமை கூட நாம இந்த விளக்கு பூஜைகள் நம்ம செய்யலாம். நம்ம வீட்டுல ஏத்துற விளக்குல தான் கடவுளே குடியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. அதனால இந்த ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம விளக்கு பூஜைகள் நாம செஞ்சோம்னா அந்த அஷ்டலட்சுமிக்கு நம்ம பூஜைகள் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். இந்த வாரம் விளக்கு பூஜைகள் செய்ய முடியலாதவங்க அடுத்த வாரம் நீங்க செய்யலாம். 3வது வாரம் இல்ல 4வது வாரம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ இந்த குத்துவிளக்கு பூஜை நம்ம எது மேல வச்சு நம்ம பூஜைகள் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். மணங்க வச்சு நம்ம பூஜைகள் பண்ணலாம், இல்லைன்னா வாழையில இருந்தா வாழையில வச்சு நம்ம பூஜைகள் பண்ணலாம். என்கிட்ட வாழையில இல்லை, இப்போ மணங்க இருக்கு. ஸோ மணங்களை நான் பாத்தீங்கன்னா பன்னீரை நல்லா திணிச்சு நல்லா கிளீனிங் பண்ணிட்டேன். அதுக்கு மேல நம்ம தாம்பரப்பூ கோலம் போட்டுக்கலாம். ஏன்னா அம்மாவுக்கு தாம்பரப்பூனா ரொம்ப உகந்தது, அதனால தாம்பரப்பூ கோலம் நம்ம போட்டுக்கலாம். அப்படி நீங்க விளக்கு பூஜை வாழையில விரிச்சு நீங்க செய்யறீங்கன்னா வாழையிலைக்கு கீழே ஒரு தாம்பரப்பூ போட்டு அதுக்கு மேல நம்ம வாழையில வச்சுக்கலாம். இப்ப நம்ம போட்ட கோலம் பச்சரிசி மாவு கோலம். நம்ம கடவுளுக்கு நம்ம பூஜை அறையில இல்ல கடவுளுக்கு நம்ம பூஜை செய்யற இடத்துல நம்ம கோலம் போட்டோம்னா பச்சரிசி மாவு கோலம் தான் போடணும். இப்ப மணகைக்கு மேல கோலம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சரிசி நான் எடுத்துக்கிட்டேன். எங்க நம்ம விளக்கு வைப்போமோ அது விளக்கு கீழே பச்சரிசி இல்லைன்னா நெல்லு, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கோ அதை நம்ம பூஜைக்கு எடுத்துக்கலாம். நெல்லு பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேல விளக்கு வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பச்சரிசி நம்ம பரப்பி விட்டுக்கிட்டு விளக்கு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வைக்கிற குத்து விளக்கு மஞ்சள் குங்குமம் பூவால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம நெல் இல்லைன்னா பச்சரிசி இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் விடணும். அதுக்கப்புறம் தான் திரியும் நம்ம போடணும். இப்ப இந்த மாதிரி 2 வெத்தலை எடுத்துக்கலாம். இந்த வெத்தலைல எந்த டாட்டும் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாம அடிப்பட்ட மாதிரி இந்த கரையும் இல்லாம நல்லா சுத்தமா நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அம்மனோட பாதம். அந்த விளக்குக்கு கீழே 2 வெத்தலை இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா அம்மனோட பாதம். இப்ப நம்ம எத்தனை அர்ச்சனை பண்ணாலும் இந்த பாதத்துல தான் நம்ம போடணும். அதனால இந்த பாதத்துல முதல்ல நம்ம மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சுக்கலாம். இந்த பூஜைக்காக நம்ம ஃபர்ஸ்ட் மஞ்சள் விநாயகர் நம்ம பிடிச்சு நம்ம வைக்கணும். முதல்ல நம்ம விநாயகருக்கு பூஜைகள் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பூஜைகள்லாம் ஆரம்பிக்கணும். இப்ப மஞ்சள்ல நான் விநாயகர் பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான வெத்தலை அதுலயும் அவங்களையும் வெத்தல்ல அமர வைக்கணும். இந்த மாதிரி வெத்தல்ல அமர வச்சு விளக்குக்கு பக்கமே நம்ம விநாயகரையும் நம்ம அமர வச்சு அவங்களுக்கு நம்ம முதல்ல பூஜைகள் செய்யலாம். விளக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகருக்கு தான் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விளக்கு ஏற்றணும். விநாயகருக்கு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பூஜைகள் பண்ணலாம். ஏன்னா விநாயகரை நம்ம கும்பிடலாம நம்ம எந்த பூஜைகள் நம்ம செஞ்சாலும் அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்காது. அதனால மறக்காம விநாயகருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பூஜைகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். விநாயகருக்கு தீபம் ஆராத்தியம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூவால 108 போற்றிய போட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ற ப்ராசஸ் சில பேருக்கு தெரியாத மந்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியாதுன்னு அந்த மாதிரி இருக்கும்போது, இல்ல நம்ம கிட்ட எந்த புக்கும் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க போன்ல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே மந்திரங்கள் எல்லாமே வரும். ஸோ அந்த மந்திரங்கள் நம்ம படிச்சுக்கிட்டே நம்ம பூ அர்ச்சனை நம்ம எந்த அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அர்ச்சனைகள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு 2வது நம்ம குலதெய்வனை நினைச்சுதான் நம்ம பூஜைகள் பண்ணணும். இப்ப ரைட் சைடு கையில ஒரு முழு பூ எடுத்துலாம். உதிரி பூ எடுக்காம ஒரு முழு பூ எடுத்துக்கிட்டு அதுல அக்ஷதை அதுல பன்னீரை நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம மனதார நம்ம குலதெய்வனை நினைச்சு இந்த பூஜையை நான் பண்றேன், நல்லபடியாவே என் குலதெய்வனே நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம விளக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது நம்ம இப்ப நம்ம விளக்கு ஏத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகர் பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம மனதார நம்ம குலதெய்வனை நினைச்சு அவர் நம்ம கூட இருக்கணும் இந்த பூஜைக்குன்னு சொல்லி அவங்களையும் நம்ம வணங்கணும். இப்ப
அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏத்திட்டு நம்ம விளக்கு பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். விளக்குக்கு நம்ம விளக்கு ஏத்திட்டு இப்ப நம்ம அர்ச்சனை தான் செய்யணும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை ரொம்ப உகந்தது. அதனால கண்டிப்பா நம்ம குங்கும அர்ச்சனை நம்ம பண்ணணும். குங்கும அர்ச்சனை நம்ம இப்ப எப்படி செய்யணும்னா, குங்குமம் எடுத்துக்கிட்டு விளக்கு பாதத்துல, அதுக்கப்புறம் நடுப்பகுதியில, அதுக்கப்புறம் மேலு பகுதியில, அதுக்கப்புறம் நம்ம 2 பாதமா 2 வெத்தலை வச்சிருந்தோம்ல, அந்த வெத்தலையில தான் நம்ம ஒரு வெத்தலையில குங்குமம் நம்ம வச்சுக்கணும் நம்ம அர்ச்சனை பண்றத. விளக்குக்கு நம்ம குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே நம்ம எந்த மந்திரங்கள் நாம வாசிக்கணுமோ அதை நான் சொல்றேன். சர்வ மங்களே மாங்கல்யே சிவே சர்வர்தா சாதிகே சரணியே திரியம்பிகே கௌரி நாராயணியே நமஸ்துதே. இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா 108 போற்றி போட்டு நம்ம வாசிச்சு நம்ம குங்கும அர்ச்சனை நம்ம பண்ணணும். குங்கும அர்ச்சனை முடிச்சுட்டு 2வது அர்ச்சனை அக்ஷதை அர்ச்சனை நம்ம பண்ணணும். அக்ஷதை அர்ச்சனை நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா, ஓம் மகாலட்சுமியாய போற்றி, ஓம் ஜெயலட்சுமியாய போற்றி, ஓம் தனலட்சுமியாய போற்றி. இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரோட பேரை சொல்லி 108 போற்றிய போட்டு நம்ம அர்ச்சனைகள் நம்ம பண்ணணும். இந்த அர்ச்சனைக்கு அப்புறம் நம்ம காயின் அர்ச்சனை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பூவால அர்ச்சனை நம்ம பண்ணலாம். உங்களால எத்தனை அர்ச்சனை பண்ண முடியுமோ அத்தனை அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா ஒரே அர்ச்சனை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குங்கும அர்ச்சனை ரொம்ப நல்லது. குங்கும அர்ச்சனை கண்டிப்பா நம்ம குத்துவிளக்கு பூஜைக்கு நம்ம பண்ணணும். நாம குங்கும அர்ச்சனை நம்ம பண்ணலன்னா இந்த பூஜையே கம்ப்ளீட் ஆகாது. அதனால கண்டிப்பா நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணணும். இதுக்கப்புறம் அக்ஷதை காயின் இல்லைன்னா பூவால அர்ச்சனை பண்றது எல்லாமே உங்களோட விருப்பம். ஆனா மினிமம் ஒரு 2 அர்ச்சனை பண்ணா ரொம்ப நல்லது. நான் 2 அர்ச்சனை தான் பண்ணேன். ஒண்ணு குங்கும அர்ச்சனை, ஒண்ணு அக்ஷதை அர்ச்சனை நான் பண்ணியிருந்தேன். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது இந்த காயின்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அந்த சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு இதை கொஞ்சம் நம்ம காயின் இந்த மாதிரி நம்ம சேர்த்து பூஜையில வச்சிருக்கோம்னா அந்த காயின்ல எடுத்து கொஞ்சம் குலுக்கி விட்டோம்னா அந்த சத்தம் வரும். காயினோட சத்தம்லாம் நம்ம கேட்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காயினை ஃபுல்லா அவங்களோட பாதத்திலேயே நான் சமர்ப்பணம் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி காமிக்கிறது, கற்பூரம் ஆர்த்தி, தீபம் ஆர்த்தியில நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் நம்ம அர்ச்சனை பண்ணணும். தேங்காய் உடைச்சி கடைசியா தேங்காய் உடைச்சி நம்ம அர்ச்சனைகள் பண்ண அப்புறம் தான் இந்த பூஜையே கம்ப்ளீட் ஆகும். தேங்காவை உடைச்சி அர்ச்சனை பண்ணிட்டு உடைச்ச தேங்காவை நம்ம விளக்குக்கு காமிச்சு அதுக்கப்புறம் 2 பக்கம் நம்ம வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியா கற்பூரம் ஆர்த்தி நம்ம காமிச்சிட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நம்ம கேட்கலாம். கூடியே எனக்கு தெரிஞ்சாப்புல நான் இந்த பூஜையை பண்ணியிருக்கேமா, இந்த பூஜையில சின்னதா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை பெருசா நீ எடுத்துக்காம என் பூஜையை நீ ஏத்துக்கோமா, எனக்கு தெரிஞ்சாப்புல நான் செஞ்சு உன்னை வழிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் ஸ்வீட்ல நம்ம ஏதாவது படைக்கணும். வீட்டுல ஏதாவது சிம்பிளா ஒரு பாயசம் இல்ல சக்கரை பொங்கல் இந்த மாதிரி உங்களால எது முடியுமோ கடைசியா நெய்வேத்தியம் படைச்சிட்டு நம்ம பூஜையை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் நம்ம செய்யறதுனால நம்ம வீட்டுல ஒரு பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கடவுளோட அனுகிரகம் என்னைக்குமே நம்ம வீட்டுல இருக்கும். நம்ம செய்யற பூஜைகளுக்கு கூட அந்த கடவுள் ஏத்துப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். 2வது வாரம் மிஸ் பண்ணவங்க 3வது வாரம் இல்ல 4வது வாரம் கூட இந்த விளக்கு பூஜைகள் செஞ்சோம்னா அந்த அஷ்டலட்சுமிக்கு நம்ம பூஜைகள் செஞ்ச பலன்கள் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல வர பூஜைகளோட வீடியோஸ் எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை.